வணக்கம் நண்பர்களே. இப்போது சமீபத்தில் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த யூகிச்சதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விமர்சனங்கள் சொல்லும் பொழுது, சில நண்பர்கள் இந்த முகநூல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இப்போ இந்த விழுப்புரத்துலலாம் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் ஏன் அவங்களாம் அப்பாவிகளாச்சே, பாவமாச்சே, இப்படி கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இவ்வளோ இந்த ஆன்மீகத்தை பற்றி இவ்வளோ தூரம் திருக்குறள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி சில பேர் ஆர்வமாகவும் கேட்டிருக்கிறாங்க, சில பேர் அதை கிண்டலாகவும் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு எந்த அளவில் புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு நான் அதை விளக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இயற்கையை கணிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்த முடிவு தவறு இல்லை. இயற்கையை கணிக்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அந்த முடிவு எடுத்துருந்தாங்க. யார் அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நீத்தார்கள், அதாவது முற்றும் துறந்த முனிவர்கள் அந்த முயற்சி எடுத்திருந்தாங்க, யோகிகள் அந்த முயற்சிகள் எடுத்திருந்தாங்க, சித்தர்கள் அந்த முயற்சி எடுத்திருந்தாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் சூரியன் ஆதவன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம், நிலான்னு பேர் வச்சுருக்கோம், வருடங்களை கணித்து இருக்கிறோம், மாதங்களை கணித்து இருக்கிறோம், அமாவாசை என்றைக்கு வரும், பௌர்ணமி என்றைக்கு வரும்னு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பஞ்சாங்கல்ல கணிச்சது அப்படி வந்துட்டு இருக்குது. செவ்வாய் அப்படின்னா சிவப்பு என்று பொருள். அது இன்னைக்கு வரைக்குமே மார்ஸ் இஸ் ரெட் பிளானட் அப்படின்னு இப்போது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை கணிக்க நினைக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மேலோட்ட அறிவோடு கணிக்கும் பொழுது தான் தவறு நடக்கிறது. அது ஒரு பாகம். அதனால் இவங்க கணிக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது. கணிக்க முடியாத காரணம் முழுமையாக இப்போ பாருங்கள், திருவண்ணாமலையில் அந்த மழை ரொம்ப பெஞ்சிருச்சான். அந்த மழை நிறைய பெஞ்சுதான். அந்த மலை அண்ணாமலை சொல்கிறவங்கள திருவண்ணாமலை அது லூஸ் ஆயிடுச்சான். அதனால் அப்படி எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ வருடமாக எவ்வளோ மலைகள் இருக்குது, அது மறையில அப்படி என்னுடைய நண்பர்கள் அந்த இடத்துல வசிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி சென்னையில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறதோ அதுபோல் திருவண்ணாமலையை சுற்றி அந்த கிரிவலம் பாதைகளை சுற்றி உள்ள மலைகள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிருக்குது. மலைகள் ஆக்கிரமிப்பு செய்யும்போது அந்த மலையில் சுரண்டி வீடு கட்டும் பொழுது அஸ்திவாரம் அசையப்படுது. ஒரு மலைக்கு அஸ்திவாரமே கீழே தான் இருக்கும். இது என்னுடைய புரிதல் மட்டும் இல்லை, அறிவியலும் அதை ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கோபுரம் அப்படி இருக்கிறது கும்பம் வடிவத்தில் இருக்கிற காரணமே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, இந்த மழைக்கு வருவோம். இந்த மழை இவ்வளோ இந்த பாடாப்படுத்துதே இயற்கைக்கு இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் கேள்வி. இந்த மழைக்கெல்லாம் நம்ம மேலே மழைக்கு ஒரு பொழுதும் அழிக்க மனசே கிடையாது. அது எப்படி திருக்குறள் வாயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மழையை தன்னை அறிமுகப்படுத்திக்குது. தான் அமிழ்தம் என்றுணர் பாற்றுன்னு சொல்லுது. மழை பெய்யாவிட்டால் நம்ம பசியில் வாடி செத்து போயிடுவோம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகம் முள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மழையை யார் கூட்டிகிட்டு வருவாங்கன்னா புயல் தான் கூட்டிகிட்டு வருமா. ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல் தான் மழையை கூட்டிகிட்டு வரும். அதனால் புயல் அப்படிங்கிறது ஒரு இயற்கை சீற்றம் இல்லை, இயற்கை விஷயம்தான். நாம் தண்ணி போகிறதுக்கு வசதி வாய்ப்புகளை குறைச்சதால் அது தண்ணி அங்கே தேங்கி கொண்டு இருக்கிறது. முக்கியமாக மண் தரைகள் இல்லாமல் சிமெண்ட் சாலைகளும் காங்கிரீட் தரைகளும் இருக்கிறதுனால தண்ணி ஊறுவதற்கு வழி இல்லாமல் போயிருக்கு. இதுதான் சரி. மழை பெய்து கெடுக்குமா அப்படின்னு கேட்டால், மழை ஒரு பொழுதும் பெய்து கெடுக்காது. பெய்யாமல் வேணால் கெடுக்கும். ஏன் கெடுக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு குறள் எங்கே சொல்கிறாங்கன்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் மழை. மழை பெய்து ஒரு பொழுதும் கெடுக்காது. ஈரம் விழுந்தாதான் இந்த உலகத்தில் எல்லாமே துளிர்க்குமா. மழை பெய்யாமல் கெடுக்கும் அப்படின்னா எப்படி சான்றுனா, இதே விழுப்புரத்தில், இதே திண்டிவனத்தில், இதே திருவண்ணாமலை கடந்த 30 வருடங்களாக, ஏன் 50 வருடங்களாக மழையே கிடையாது. மழையே இல்லாத காரணம், ஏன் மழை இல்லை அப்படின்றது காரணத்தை பின்னாடி பார்க்கலாம். வானம் பார்த்த பூமியாகவும் வறண்ட பூமியாகவும் பாரதி ராஜா ஐயா படத்தில் நிறைய காணி பஞ்சம் பிழைப்பதற்காகவும் வயிற்று பிழைப்பதற்காகவும் தன் குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருகில் இருக்கிற நகரங்களை நோக்கி பயணத்தை மேற்கொண்டனர். அதை நீங்கள் நிறைய படத்தில் பார்க்கலாம். நிறைய பாரதி ராஜா ஐயா படத்தில் நிறைய பார்க்கலாம். அதனால தான் சென்னையில் முக்கியமாக கட்டட தொழிலாளர்கள், இந்த விழுப்புரம், செஞ்சி, திண்டிவனம், திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க தான் கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்க குலத்தாலேயோ பிறப்பாலேயோ கட்டிட தொழிலாளர்கள் கிடையாது. இவங்க விவசாயிகள். இவங்க கடந்த 50 வருடமாக மழை பெய்யாத காரணத்தால், மழை இல்லாத காரணத்தால் இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது மழை பெய்தே செய்யலாமா அப்படின்னு பார்த்தா,
அதுக்கு வந்து அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ மழை பெஞ்சு தானே ஐயா கெட்டிருக்குது. இந்த இதெல்லாம் கொத்து கொத்தா காட்டுறாங்களே, இவ்வளோ போச்சு, தண்ணி நிலத்துல போச்சு, கரும்பு போச்சு, ஜனவரியில் வந்து இந்த மாதிரி சாகுபடிக்கு வச்சுருக்குறோம், இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ இப்போ இதெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே தானே சொன்னாரே தவிர, மூழ்கிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனேன்னு சொல்லலை. மழை பெய்யாமல் வாடி போகுமே கண்டி மூழ்கி போகும். எப்பொழுது மூழ்கி போகும் அப்படின்னால், அறம் தோற்கும் பொழுது. அறம் தோற்காது, அறத்தை கடைபிடிக்காத பொழுது. எல்லா துறைகளில் ஏற்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை வரிசையாக முன் வச்சுட்டு வரோம். சாலைகளில், அரசியலில், சட்டத்தில், ஏன் மருத்துவத்திலையும் சமீப காலத்தில் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வரோம். குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறதால மாற்றங்கள் நம்மளிருந்து மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான். மாற்றம் நம்மளிருந்து தான் வரணும், அந்த மாற்றம் நாமவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை மகாத்மா காந்தி அவர்களும் சரி, மதர் தெரேசா அவர்களும் சரி. மதர் தெரேசா அம்மா என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ், அந்த ஆலோசனையை முதல் நீ கடைபிடின்றாங்க. காந்திஜி என்ன சொல்கிறாரு, எதை நீ மாற்றமாக இருக்கணும் என்று நினைக்கிறாயோ அந்த மாற்றமாய் நீ இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த குற்றச்சாட்டுகளை வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது, வேளாண்மை என்ற ஒரு தொழில் மட்டும்தான் நெஞ்சை நிமிற்றி ஏறுபோல் பீடுநடையுடனும் நல்ல செருக்குடனும் உலகில் தலை நிமிர்ந்து வாழலாம். மற்ற தொழில்கள் அனைவரும் அவர்களிடம் கை வணங்கி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குரலில் மிக ஆளுமையாக வலியுறுத்தப்படுது. அப்படிப்பட்ட வேளாண்மை மாசு படிஞ்சிருக்கிற காரணம் தான். இப்போ சில விளம்பரங்கள் நீங்கள் பார்க்கலாம், 5 இல்லைன்னா 50, 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு எல்லாமே வேக வேகமாக கேட்கறதுனால என்னமோ தெரில, மழையும் ஒரு வருட மழை வெறும் ஒரு 24 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் பெய்ய அளவுக்கு மழைக்கும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு கேட்குதா, ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. காரணம் அது கிடையாது, வேளாண்மைகளை நடக்கக்கூடிய தவறுகள். ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதை மண் உழுவதற்கு டிராக்டர்கள் பயன்படுத்தும் பொழுது சற்று வேகமாக உழலாம், இருந்தாலும் அதில் இருக்கிற பெட்ரோல், ஆயில், குரூட் ஆயில் எல்லாமே மண்ணில் படியுது. முதல் குற்றச்சாட்டு. அப்பா, இவர் இருக்கிற எல்லா குற்றச்சாட்டும் சொல்லிட்டார் சாமி, இவர் உலகம் நான் நல்லவனா கெட்டவனா என்று காலம் பதில் சொல்லும். ஏன் நீங்களே கூட பதில் சொல்வீங்க. அதனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் மாற வேண்டிய நேரத்தில் நான் எந்த பயணத்தில் போகணும் அப்படின்ற இடத்துல நான் கண்டிப்பாக மாறிக்கொள்கிறேன். அதை பற்றி என்னை பற்றி கவலை வேண்டாம். இந்த காணொலியே நீங்கள் எல்லாருமே என்னை சீண்டியதால் இந்த காணொலியில் கேட்குறாங்க, என்னப்பா உன் கருத்து என்ன, நீ தான் எல்லாத்துக்கும் சொல்கிறீ, இதுக்கு என்ன? என்னுடைய புரிதல், திருக்குறள் இதுக்குள்ள உதாரணங்களை எடுத்து வச்சு தான் இது சொல்கிறேன். வேளாண்மையில் நடக்கக்கூடிய முதல் தவறுகள், மண்ணை ஏர் உழும் பொழுது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மண்ணில் சிந்த செய்து, பொதுவாக பூச்சிக்கொல்லியாக வேப்ப இலையை அரைச்சி அதை தண்ணீராக்கி போட்ட காலம் போய் இன்றைக்கி ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட், மருத்துவ நண்பர்களுக்கு தெரியும், ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட், ஓபிசிஸ், பாய்சனிங்களை எவ்வளோ கொடுமையான மரணங்கள் நிகழும் சூசைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். நாம் சாப்பிட்டா அது சூசைடு, செடிக்கு தெளித்தா அது பெஸ்டிசைடு. அது எப்படி ஆகும்? அதாவது இந்த வடிவேல் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஸோ ஓபிசி பாய்சனிங் நடக்குது. 3வது உரங்களாக மாட்டு சாணத்தையும் புண்ணாக்கையும் போட்ட காலம் போய் இப்போ வந்து யூரியா தெளிக்கப்படுகிறது. அப்போ ஏன் இதெல்லாம் சிந்தனைகள் செய்யணும்னா, சின்ன கல் பெத்த லாபம், இவ்வளோண்டு ப்ரைஸு, இவ்வளோ ஷைனு. இது மாதிரி ஒரு வருடங்கள் முழுவதுமாக அறுவடை செய்ய வேண்டிய பயிர்களை 3 மாதங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்ற பேராசை பெரு நஷ்டத்தில் கொண்டு போய் தான் முடியும். நல்ல வழியில் வாழ இயற்கையை ஒட்டி தான் வாழ வேண்டும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், வேளச்சேரியில் கூட கவர்டு கார் பார்க்கிங்னாங்க. வெள்ளம் வந்த உடனே 30 லட்சம் கார் 50 லட்சம் காரும் வேளச்சேரி பாலத்துக்கு மேலே ஓப்பன் டு ஸ்கையில் நின்று தான் நிற்கலையா? நீங்கள் சொல்லுங்கள். அப்பார்ட்மெண்ட்டோட விலை 1 கோடி வேளச்சேரியில், 1.5 கோடி. காரோட விலை 50 லட்சம் 38 லட்சம். அந்த கார் அனைத்துமே பாலத்து மேலே நின்ற காரணம் எங்களுக்கு தெரியல. வேளச்சேரியில் இத்தனை பாலங்கள் கட்டிய காரணம் என்னென்னு புரியல. ஒருவேளை பார்க்கிங் லாட்டா பின்னாடி உதவும் அப்படிங்கிறத வெளிச்சமே இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஏன் வீதிக்கு வந்தாங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, நீங்கள் எவ்வளோ செல்வந்தர், யாவருக்கும் பணிதல் அழகாம், அவற்றுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாரும் பணிந்து இருக்கணும். கல்வியால் உயர்ந்தவங்க பணிந்து இருக்கணும், குலத்தால் உயர்ந்தவங்க பணிவு இருக்கணும். அதில் கல்வியும் அந்த குலமும் அதுவே தன்னை அடக்கிவிடும்.
ஆனால் செல்வம் இருப்பவர்களுக்கு தானாக பணிவு வருவதில்லை. பணிவு வந்தால் மட்டும்தான் அவற்றுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றாங்க. இதெல்லாம் போதனைகள் அல்ல. இதெல்லாம் கேட்டு யாரும் மாறணும் மாறலை என்னப்பா நாங்களாம் மாறணும், மாறுறீங்களோ மாறலையோ, இயற்கையோடு ஒட்டி வாழ்பவன் வாழ்வான். மற்றவர்கள் எல்லாம் வலியவன் வாழ்வது போல் இளைந்தவன் இளைந்து கொண்டே தான் போவான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, இப்போ வேளச்சேரி உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு தெலுங்கானால ஆந்திரால நிலச்சரிவுகள் எடுத்துக்கோங்க, வயநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது. இயற்கையோடு மோதுபவன் இறைவனோடு மோதுபவன். இயற்கை என்பது இறைவனுடைய அங்கம். இயற்கை என்பது இறைவனுடைய அந்த உடல். அப்போ இயற்கையோடு மோதுபவன் இறைவனோடு மோதுகிறான், இயற்கையோடு மோதுகிறவன் அறத்தோடு மோதுகிறான். இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படி வந்துச்சு, அந்த இடத்துல அந்த சுற்றுலா தலத்தில் அவ்வளோ பிளாஸ்டிக் போட்டோமே, அந்த 20 ரூபா மாங்காய் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கவர் போட்டோமே, அன்றைக்கெல்லாம் நமக்கு நினைக்கலையே. வேளாண்மையே இன்றுக்குமே இல்லை, இன்றைக்கும் சரி நேற்றுக்கும் சரி நாளைக்கும் சரி உயர்வாக தான் இந்த உலகம் பார்க்கும். ஆனால் வேளாண்மைகளை நடக்கக்கூடிய பெரும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த புயல் வெள்ளம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான சிந்தனைகள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.